பார்வதி பதையே அரகர மகாதேவா. இப்பொழுது நாம் திருஞான சம்பந்தர் இயற்றிய திருத்தாளச்சதி என்ற தாள வகையிலே ஒன்று சீர்காழிப்பதியில் பாடியிருக்கிறார். சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டு. அதில் கழுமலம் என்பது ஒன்று. அதில் பண் வியாழக்குறிஞ்சி, இக்காலத்தில் அதனை சௌராஷ்டிர ராகத்தில் பாடுகிறார்கள் என்பதை பார்க்க. அந்த திருத்தாளச்சதி என்பது இவர் மட்டும்தான் பாடியிருக்கார். திருத்தாளச்சதினா என்ன பொருள்? இது எந்த தாளத்திலையும் அடங்கும்படியே அந்த பாடலை பாடலாம் என்பது அதனுடைய பொருள். நம்ம பாடலை பார்ப்போம். பந்தத்தால் வந்த பால் பயின்று நின்ற உம்பரா பாலே சேர்வாய் வானோர்தான் பயில்கின்ற முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வார் நாள்தான் நீள்கையிலை திகழ்தரு பரிசதலாம் சந்தித்தே இந்த பார் சனங்கள் என்று தம்கனால் தாமே தாமே நாலு வாழ்வார் தான் தகுவு செய்தவனதிடம் கந்தத்தாள் எந்திக்கும் கமழ்ந்து இலங்கு சந்தன காடார் பூவார் சீர்மேவும் கழுமல வளநகரே. கழுமல வளநகருடைய சிறப்பெல்லாம் இங்கே ஆசிரியர் குறிப்பிட்டு பாடுகிறார். அதை நாம் இங்கே பார்த்துட்டு வரோம். இப்பொழுது அந்த பாடலுடைய எப்படி இருக்கணும்னு பார்ப்போம். பந்தத்தால் வந்தப்பால் பயின்று நின்ற உம்பரால் அப்படி பாடணும். அப்படி தாழ வரும்படியா பாடலாம். பந்தத்தால் வந்தப்பால் பயின்று நின்ற உம்பரால் அப்படியும் பாடலாம். அதாவது எப்படி வேணாலும் தாளத்தில் அடங்கும்படியாக பாடலாம். அப்படி ஒரு பாடல் தான் இந்த பாடல். இதனுடைய பொருள் தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். வினை வயத்தால் மண்ணுலகம் எல்லா இடங்களிலும் பொருந்தி அவ்விடங்களிலே தமக்கு இருப்பிடமாய் வாழும் தேவர்களும். தேவர்கள்லாம் பூமியில் பிறந்தார்கள். ஆமாம், இங்கே பிறந்து இறைவனை வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் மேன்மை அடைவார்கள். அதற்காக தேவர்கள் எல்லாரும் அங்கே பிறந்தார்கள். மற்றவர்களாகிய கானகங்களில் வாழும் முனிவர்களும், கானகம்னா காட்டிலே வாழ்கின்ற முனிவர்கள், மனத்தால் சிந்தித்து வழிபட்டு உய்தி பெறுமாறு மனதால் சிந்திப்பவர்கள், மனதால் இறைவனை சிந்திப்பவர்கள், அதனால் ஓய்வு பெறுபவர்கள். மலையரையன் மகளாகிய பார்வதி, மலையரையன் மகள் பார்வதி தேவி, தேவியரோடு சேர்ந்தவராய் இருக்கிறார் சிவபெருமான். நாளும் நாளும் நீண்டுயர்ந்த கைலை மலையில், கைலை மலையில் விட்டிருக்கிறார். விளங்கும் திருவோலக்க சிறப்புகள். கைலை மலையில் அவன் உமையம்மையோடு ஒரு வீட்டிலிருந்து இருக்கிற காட்சி திருவோலக்கம். நம்மால் கற்பனை பண்ண முடியும், அப்படி இருக்கான். ஆமாம்,
எல்லாவற்றையும் இந்த உலகில் வாழும் மக்கள் கைலாய மலை இருக்கிற காட்சியை இந்த உலகத்தில் வாழுற மக்கள் அவர்களும் காணும்படியாக வினை பயம்னா அவர்கள் செய்த வினை பயன் நல்வினை தீவினை நல்வினையினால்தான் தேவர்கள் இங்கே வந்து பிறந்து பிரம்மபுரத்தில் வழிபாடு செய்கிறார்கள். மக்கள் தங்கள் கண்களால் தாமே கண்டு வாழ்பவர் இல்லையா? பெருங்கருணையோடு காட்சி நல்குபவனது இடம். அப்படி காட்சி தருகின்ற இறைவனுடைய இடம் என்ன? 8 திசைகளிலும் மனம் கமழ்ந்து விளங்கும் மலர்களோடு கூடிய சந்தன மரக்காடுகள் சிறந்து விளங்கும் செழித்து உள்ள கழுமலங்கிற பதி. சந்தன மரக்காடு நிறைய இருக்காங்க. சந்தனம் வந்து வாசனை மனம் கமழ்கிற சந்தனம். அப்படிப்பட்ட சந்தனம் இருக்கக்கூடிய கழுமல வனகர் என்பது அங்கு இருக்கு என்று இதில் சொல்கிறார் ஆட்சியர். பந்தத்தால் வந்த பால் பயனின்ற உம்பர் என்றது ஆன்மவள கட்டினால் வந்து எவ்விடத்தும் உரைகின்ற தேவர்கள். வினையால் பந்திக்கப்பட்ட இந்திரன் பிரம்மன் முதலியோர் கழுமலம் வந்து பூஜித்தவர். தேவர்கள் இந்திரன்னா இந்திரன் பூஜித்தது, பிரம்மன் பூஜித்தது பிரம்மபுரம், இந்திரன் பூஜித்தது வேணுபுரம் இல்லையா? அடி சேர்ந்த சிவஞான முனிவர்கள், அப்பாலம் அடி சேர்ந்த அடியார்க்கு அப்படின்னு சொல்கிறாரு சிவஞான முனிவர்கள். ஆமாம், காட்டுரை வாழ்க்கையுடைய கூட்டமான முனிவர்கள், காட்டிலேயே வாழ்ந்து அங்கே இருக்கிற காய் கனி கிழங்கு முதலியவற்றை உண்டு வாழ்கின்ற முனிவர்கள். ஆமாம், கைலாயமலையை வீட்டிலிருந்து அருள் சுரப்பதை இறைவனுடைய காட்சியை கண்டு அங்கே அருள் சுரப்ப என்ன காட்சி கண்டு பயனடைகிறார்களோ அது கழுமலத்தில் வந்து எளிமையாக காட்டி எனக்கு அருள் புரிகிறாய் என்று சொல்கிறார். சந்தன மரக்காடுகள் மனம் கமழ்கிறதாம். அப்படிப்பட்ட இந்த கழுமலம் என்று இந்த பாடலுக்கு பொருள். 2ஆம் பாடலை பார்ப்போம். ஒவ்வொரு பாடலும் ஒன்று சொல்கிறார். பிச்சைக்கே இச்சித்து பிசைந்து அணிந்த வெண்போடி பீடார் நீடார் மாடாரும் பிறைநூதல் அறிவையொடும் உச்சத்தான் உச்சிப்போர் தொடர்ந்து அடர்ந்த வெங்க நேர் ஊரா ஊரா நீள்வீதி பயில்வோடும் ஒளிசை இசை வச்சத்தான் அச்சற்சேர் வடங்கொள்கொங்கை மங்கை மார் வாரா நேரே மாலாகும் வசிவல அவனதிடம் கச்சத்தான் மெச்சிப்பூ கலந்து இலங்கு வண்டினம் காரார் காரார் நீல் சோலை கழுமல வளநகரே. காரார் காரார் நீல் சோலை கழுமல வளநகரே என்று சொல்கிறார். இந்த பாடலில் உள்ள குறிப்பை பார்ப்போம். பிச்சை ஏற்பதை விரும்பி நீரில் குழைத்தணிந்த வெண்பொடியினராய் பெருமை பொருந்தி வரும் புகழால் விரிந்தவருமாய் சிவருமான் எப்பொழுதும் கபாலத்தேனு பிச்சை அடிக்கிறார். திருநீற்றினை நன்கு நெற்றியிலே பூசிக்கொண்டிருக்கிறார். ஆமாம், புகழ் மிக்கவர் அவர். அருகில் விளங்கும் பிறை போன்ற நெற்றியினை ஆகிய உமையம்மையோடு உச்சிப்போதனை விரும்பி, பிறை போல் நெற்றி, பெண்களுடைய நெற்றிக்கு பிறையை ஓமையாக சொல்வது மரபு. அப்படி பிறை போல் நெற்றியினுடைய உமையம்மையோடு உச்சிப்போது, உச்சிகாலம் சொல்லலே உச்சிப்போதனை விரும்பி தன்னை எதிர்ப்பவரை தொடர்ந்து கொள்ளும் தருகன்மை உடைய விடையேற்றின் மீது அமர்ந்து, விடையை வாகனமாக உடையவர், காளை மாட்டை வாகனமாக உடையவர், அதில் அமர்ந்து கொண்டு
ஊர்ந்து ஊர்ந்து நீண்ட தெருக்களி. அப்படி ஊர்ந்து வந்து எல்லா தெருக்கும் போகிறாராம். ஆமாம். பாடுவதால் நச்சுதலுக்குரியனவும் முத்துவடங்கள் அணிந்தனவுமாகிய கொங்கைகளுடைய மகளிர் விசையை கேட்டு வந்து தமக்கு முன்னே விரகமயக்கம் கொள்ளுமாறு. இந்த மகளிர்கள், அங்கே வாழ்கின்ற மகளிர்கள் எல்லாம் அவர்கள் விரகதாபம் கொள்ளும் அளவிற்கு அவர் அப்படி வசீகரத்தோடு பாடின் வராராம் பெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய இடம் என்ன இடம் ஐயாது? மேலை காற்றினால் ஒற்றுமையோடு பூக்களை கலந்து விளங்கும் வண்டினம். காற்று வீசுகிறது, வண்டு வந்து பூக்கள் வந்து தேனை கொய்கிறது. கருமிநிற முறிந்த மேகங்கள் தவழும் நீண்ட சோலை. அந்த சோலையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கு? மேகத்தை போய் தொடுற அளவுக்கு சோலைகள் இருக்கும், வானலாவே சோலைகள். அங்கே வந்து வண்டுகள் புகுந்து தேனை உண்டு ரீங்காரம் செய்கின்றன. அப்படிப்பட்ட கழுமண மலநகர் என்று இந்த பாடலில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இது அகப்பாடல் என்று நாம் கொள்ளலாம். பிச்சையை விரும்பினவர் உச்சி பொழுதில் வீதியில் பாடி செல்கின்ற தமிழிசையை பாடி செல்கின்றார். ஆமாம். மகளிர்கள்லாம் அவருடைய பாடலுக்கு மயங்கி விரும்புகின்றவரை என்று பார்க்கிறோம். ஆமாம். ஊரின் கண்ண நீண்ட தெருவீதியில் பாடலை வைத்ததால், நீண்ட தெரு, அந்த நீண்ட தெருக்கள்லாம் மிக நீண்ட இருக்குது, சிறுகால பிறகு நீண்ட தெருக்கள். அந்த தெருவில் வந்து வருகிற போது மகளிரை அன்று பார்க்கிறார்கள். மயக்கமுற்ற வண்ணம். அப்படி வன்மையுடையவன் இவன் என்று சிவபெருமானுடைய புகழை இந்த பாடலில் பாடுகிறார்கள் ஆசிரியர் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது 3ஆம் பாடல். திங்கட்கே தும்பைக்கே திகழ்ந்து இலங்கு மத்தையின் சேரே நேரா நீராக செறிதரு சுரநதியோடு அங்கை சேர் இன்றிக்கே உடைந்த வெண்டலை பாலே மேலே மாலேய படர்வோரும் அவனிறகும் பொங்கப்பே நஞ்சை சேர் புயங்கமங்கள் கொன்றையின் போதார் தாரே தாமேவி புரிதரு சடையணினம் கங்கைக்கே உம்பற்பார் கலந்து வந்த பொன்னியின் காலே வாரா மேலே பாய் கழுமல வளநகரே காலே வாரா மேலே பாய் கழுமல வளநகரே என்று இந்த பாடல். இந்த பாடலில் இறைவன் சடையில் என்னென்னலாம் அணிந்திருக்கிறாருங்கிறத சொல்லுகிறார் ஆசிரியர். திங்கள்னா பிறைச்சந்திரன், 3ஆம் பிறைச்சந்திரனை அணிந்திருக்கிறார். தும்பைப்பூ, தும்பைப்பூ இறைவனுக்கு ஏற்ற பூ. இறைவன் விரும்பி அணிகிறப்போ தும்பைப்பூ. விளங்கி தோன்ற ஊமத்தம்பூ, ஊமத்தம்பூ இருக்கு இல்லையா, ஊமத்தம்பூ சிவனுக்கு மிக விரும்பிய பூ அது. ஆகியவற்றை சேர்த்து ஆகியவற்றை தலையில் அணிந்திருக்கிறாராம். ஆமாம். திங்கள் இருக்கிறது, தும்பைப்பூ, ஊமத்தம்பூலாம் அணிந்திருக்கிறார். ஆமாம். அங்கே என்ன இருக்கு? பிறைச்சந்திரன் மட்டுமா இருக்கு? கங்கை நதி இருக்கு. அழகிய கையில் விளங்குவதன்றி உடைந்த கபாலம், உடைந்த கபாலம் ஒன்று, அவருடைய அழகிய கையில் கபாலம் ஒன்று இருக்கிறது, பிரம்ம கபாலம் என்று சொல்லுவது. ஏன் முடிகான மயக்க உடையவனாய் மேலே பறந்து என்ற பிரம்மன் சிவபெருமானுடைய அடிய முடியை காண்பதற்கு திருமால் பன்றி வெடுத்து பூமியை அகழ்ந்து சென்றார். பிரம்மதேவன் முடியை காண்பதற்கு அன்னப்பறவை வடிவமெடுத்து ஆகாயத்தில் பறந்து சென்றார்.
இல்லையா? ஆனால் பல ஊழிக்காலம் சென்றது, இருந்தாலும் அவருடைய அடியையும் முடியும் காண முடியவில்லை. ஆனால் பிரம்மதேவன் என்ன செய்தான், அன்னப்பறை வடிவெடுத்து போனான் இல்லையா, அங்கே இருக்கிற தாழம்பூவை பார்த்து நான் இறைவனுடைய திருமுடியை கண்டுவிட்டேன், நீ சொல்லு, சாட்சி சொல்லுன்னு சொல்லி நான் இவன் திருமுடியை கண்டுவிட்டேன் என்று பொய் சொன்னான். ஆகையினால் சிவருமான் என்ன பண்ணா, அவருக்கு இறைவன் எங்கும் நீக்கமும் நிறைந்திருக்க பரம்பொருள் அல்லவா, அவருக்கு தெரியாதா பிரம்மதேவனுடைய எண்ணம்? அவர் என்ன பண்ணாராம், அந்த அன்னப்பறவையோட சிறகு ஒரு சிறகை எடுத்து தலையில் அணிந்து கொண்டாராம். தலையில் எத்தனையோ பொருள் அணிந்திருக்கிறார், அன்னப்பறவையோட சிறகு. இந்த ஒரு பாடல் தான் தேவாரத்தில் அன்னப்பறவையோட சிறகை அணிந்திருக்கிறார் இறைவன் என்று பாடுகிறார். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நஞ்சு பொங்கும் பாம்பு, நஞ்சை கக்குகின்ற பாம்பினை மேனியில் அணிந்திருக்கிறார். கொன்றை மலர் மாலை, இறைவனுக்கு கொன்றை மலர் மாலை மிகவும் பிடித்த ஒன்று. கொன்றை மலரை ஓங்கார வடிவமாகவே நாம் கருத வேண்டும். அதனால் கொன்றை மலரை அதிகமாக அணிந்துள்ளார் சிவருமான். அணிந்து வளைந்து கட்டிய சடை இருக்கே, அது வளைந்து கட்டி இருக்கிறாராம். ஆமாம், இப்படி காட்சி தருகிற சிவருமான் வாழ்கின்ற இடம் எப்படிப்பட்டது? கங்கைக்கு நிகரான அழகோடு கலந்து வந்த பொன்னி நதி, காவிரியாறு பாய்கின்றது. கங்கைக்கு நிகரான காவிரி இல்லையா, கங்கையை விட கங்கைக்கு நிகரானது காவிரி என்று சொல்லுகிறார் ஆசிரியர். இது நான் முக்கியமாக இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கங்கையை நாடி நாம் வடதேசம் போக வேண்டிய தேவையில்லை. இந்த காவிரி நீராடினாலே, கங்கையில் நீராடினாலே பலன் கிடைக்கும் என்று ஆசிரியர் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த பொன்னி நதியின் வாய்க்கால்கள் பாய்ந்து, அந்த பொன்னி நதியில் வாய்க்கால்கள் பாய்ந்து எல்லாம் செழிப்பாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது வயல்வெளிகள் எல்லாம். அப்படிப்பட்ட கழுமல வடநகர் என்று ஆசிரியர் ரொம்ப அழகாக இந்த பாடலை சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆமாம். அப்புறம் அடுத்தது நான் பார்க்கிறது, அண்டத்தால் எண்டிக்கும் அமைந்தடங்கு மண்டல தாரே வேறே வானாழ்வார் அவரவர் இடமதெல்லாம் மண்டிப்போய் வென்றிப்போர் மலைந்து அலைந்த உம்பரு மாறே லாதார் தாமேவும் வலிமேகு புறமெறிய முண்டத்தே வெந்திட்டே முடிந்திடிந்த இஞ்சி சூழ் மூவா மூதூரா முனிவு செய்த அவனது இடம் கண்டிக்கே செஞ்சொர் சேர் கவின் சிறந்த மந்தீர காலே யோவா தார்மேவும் கழுமல வளநகரே. பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் பாரு, முப்புறம் எரித்ததை. இம்மண்ண உலகத்தில் இருந்து கொண்டே 8 திசைகளையும் உள்ளடக்கி அனைத்து உலகங்களுக்கும் சென்று வெற்றி கொண்டு வானுலகையாளும் தேவர்களையும் நெருங்கி சென்ற வெற்றி போர் செய்து அத்தேவர்களாலும் எதிர்க்க இயலாதவர்களாய் விளங்குகின்ற அவுணர்கள், 3 புற அவுணர்கள் வலிமை மிக்க முப்பரங்களை தன் நெற்றி விழியால் வெந்து முடியுமாறு செய்து, 3 புறங்கள் பொன்னால் செய்தது, இரும்பால் செய்தது, வெள்ளியால் செய்தது. இந்த முப்புறங்களும் அப்படியே பறந்து கொண்டே போகும், இங்கே ஒரு இறங்கும். அது 1000 வருஷம், தேவர்களான 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு செகண்டு தான் அது கூடுகின்ற காலம் தான் அழிக்க முடியும். அதை சிவபெருமான் புத்தர் தான் அழித்தார். அவர் என்ன செய்தான், சிரித்தே அழித்து விட்டாராம் என்று தேவாரத்தில் வருகிறது. சிரித்தே அழித்து விட்டார் அவர்.
அப்படிப்பட்ட நெற்றி விழியால் வெந்து முடியுமாறு செய்து இஞ்சி சூழ்ந்து அழியாத பழமை ஒன்ற மூர்களும், 3 இஞ்சினாக்க மதில்கள் என்று பொருள், மதில்கள் உடையது. பழமையான 3லும் முதுமையுடையவாய் அழியுமாறு சிறந்த சிவபெருமானது இடம். அப்படி சிறந்த அழித்த சிவபெருமானுடைய இடம் என்னென்ன? செஞ்சொற்களை கண்டு தேர்ந்து தொகுத்த அழகிய மந்திரங்கள் மூச்சுக்காற்றாக கொண்டு உருவேற்றி வருவோர் வாழும் கழுமல வளநகரே ஆகும். இல்லையா அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அருமையான பதி இது. ஆமாம், இந்த பதியில் வாழ்கின்ற அந்த மந்திரங்களை உச்சரிக்கிறாள். மந்திரங்களை வாய் விட்டு உச்சரிக்கக்கூடாது, வாய்க்குள்ளேயே சொல்லணும் மந்திரங்கள். ஆமாம், நமச்சிவாய முதலே மந்திரங்கள். அதையே மூச்சுக்காற்றாக கொண்டு உருவேற்றி வாழ்கின்ற பக்தர்கள் வாழ்கின்ற கழுமல வளநகர் என்று இந்த பாடல் வாயிலாக மிக அழகாக ஆசிரியர் வர்ணிக்கிறார். இவ்வாறு 4 பாடலுக்கு விளக்கத்தை நாம் பார்த்தோம். அடுத்த 4 பாடலுக்கு விளக்கத்தை பார்த்தோம். ஓம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவா திருச்சிற்றம்பலம், சிவ சிதம்பரம்.